ஒரு குருவும் சீடனும் எப்படி இருக்கணும்? பரஸ்பரம் 2 பேரும் புரிதல் எப்படி புரிதல் இருக்கணும்? குருவுக்கும், சிஷ்யருக்கும். இந்த குரு என்பவர் எப்படி வருவார் முதல்ல? குரு யார்? குரு எங்க இருக்கார்? அப்படின்னா, அன்றாடம் வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை பேரும் குருமார்கள் தான். ஏன்னா, எல்லாருமே ஒரு அனுபவத்த குடுக்க தான் வராங்க. உங்க ஃபேமிலிலேருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலி, மனைவி, மக்கள், பிள்ளைங்க, கணவர் எல்லாருமே ஒரு குரு தான். எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு குரு தான். ஆனா, அத விட வெளியில ஆன்மீக குரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஆன்மீக குருவ நான் போய் தேடணுமா? இல்ல அவர் வருவார்? இதுதான் கேள்வி. எல்லாருமே என்ன கேட்கிறதும் அதுதான். உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும் உங்க மனசுல. குரு என்பவர் வருவாரா? நான் தேடணுமா? இல்ல நான் மெடிடேஷன் பண்ணி அதன் மூலியமா எனக்கு கிடைப்பாரா? இல்ல நான் போய் கோயில் கோயிலா சாமி கும்பிட்டு அங்க கிடைப்பாரா? அப்படியெல்லாம் இல்லைங்க. குரு என்பவர் ஆதி காலம் தொட்டு முற்பிறவியில நாம எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் அத்தனை பிறவிலையும் ஒரு குரு இருந்திருப்பார். அந்த குரு நமக்கு வேறு வேறு வடிவத்துல வருவார். வேறு வேறு டைமென்ஷன்ல வருவாங்க குரு. அப்போ இவர் தான் குரு, அவர் தான் குரு அப்படின்னு கிடையாது. அதே போல வாழ்ந்து மறைந்த சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், துறவிகள் எல்லாருமே குரு தான். ஆனா எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கிறாங்களா? இந்த பர்சனுக்கு இந்த குரு கிடைச்சாதான் அந்த இடத்துலேருந்து அவர் மேலோங்கி போவார். அப்போ இந்த குரு என்பவர் நம்மளை மேலே தூக்கறதுக்கு தான் வருவார். மேலே கை கொடுத்து தூக்க வருவார். ஆனால் எளிதில் அந்த குரு வரமாட்டார். வந்தாலும் பல இடர்பாடுகளை, பல துன்பங்களை, பல டெஸ்ட்டுகளை வச்சு தான் குரு வருவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. சாய்பாபா இருக்காரு, ரமணர் இருக்காரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்காரு, ராகவேந்திரர் இருக்காரு. இவங்க எல்லாம் குருமார்கள். பரமஹம்ச யோகானந்தர் இருக்காரு. இவங்க எல்லாம் குரு தான். ஆனா எல்லாருக்கும் ஒரே குருவா கிடைக்கிறாங்க? கிடையாது. பல கோடி மக்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. அந்த பல கோடி மக்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு குருவா இருப்பாங்க. ஆனா இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகி அவர் தான் குரு, அவர் தான் குரு அப்படின்னு அவர்கிட்ட போறாங்க. அவரு குரு இல்ல. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் இருக்கிறதெல்லாம் குரு இல்ல. குரு என்பவர் உங்களை அடித்து, திருத்தி, சில வன்மையான சொற்கள் சொல்லி தான் அவர் உங்கள மேல் தூக்குவார். அவர் எளிதில உங்க கூடவே உட்கார்ந்து, கூடவே பயணம் பண்ணுவாரான்னா கிடையாதுங்க. உங்கள எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய அந்த தவ வலிமையில உங்கள பார்த்துக்கொண்டே இருப்பார். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த குருவுக்கு தெரியும். எங்கெல்லாம் நீங்க தப்பா போனீங்கன்னா கூட, அவர் இன்ட்யூஷன் மூலமாகவோ, இல்ல கனவுகள் மூலமாகவோ உங்கள சரி பண்ணுவார். அவர் தான் குரு. சரி பண்ணக்கூடியவர் எங்கேயோ ஒருத்தர் இருப்பார். அமெரிக்கால இருக்கலாம், இல்ல எங்கேயோ ஒரு நாட்டுல இருக்கலாம், இல்ல டிபெட் மலையில கூட இருக்கலாம். ஆனா அந்த குரு என்ன பண்ணுவார், நாம எங்க போனாலும் நம்மள சரிவர பார்த்து கொண்டே இருப்பாரு. ஒரு நல்ல பாதையில போறதுக்காகவும் பண்ணுவார். சில நேரங்கள்ல அந்த குரு தீய பாதையும் காட்டுவார். தீயவர்களையும் காட்டுவார். தவறான பாதைக்கும் கொண்டு செல்வார். ஆனால் அந்த தவறான பாதையிலேருந்து வரக்கூடியது உங்ககிட்ட தான் இருக்கு, மனம். அந்த மனதுல நீங்க கட்டுப்படுத்தி வெளியில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தீய பாதையிலேருந்து நீங்க வெளியில வந்து குருவினுடைய கட்டாட்சத்தை பெற முடியும். குரு கட்டாட்சம் அவ்வளோ எளிமையானது கிடையாது. இன்னொரு விஷயம் குருவுக்கும் சிஷ்யருக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வந்து குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, 10 பேர் இப்போ குரு, இப்போ நான் ஒரு குரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு இன்னொருத்தர் என்னை விட பெரிய குருவா இருக்கிறாருன்னா, அவரும் ஒரு குரு தான். என் சிஷ்யன் அங்க போனாலும் பரவால்ல அப்படின்னு இருக்கிறவர் தான் குரு. புரியுதா உங்களுக்கு? நான் குரு தான். எனக்கு 10 டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க. என் கூட இருக்காங்க. 50 பேர் இருக்காங்க. அந்த 50ல 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, "இல்ல இல்லம்மா நான் அங்க போறேன். அந்த குரு கிட்ட எனக்கு கிடைச்சது. ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சது. நாங்க ஓகே ஃபைன். நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போய் கத்துக்கோங்க." அப்படிதாங்க சொல்லணும். அத விட்டுட்டு, "நான் தானே குரு. நீ ஏன் அங்க போற? உனக்கு என்ன அங்க வேலை இருக்கு?" அப்படின்னு சொல்றவர் குரு கிடையாது. வழி நடத்தக்கூடியவர் தான் குரு. அத கரெக்ட்டா வழி நடத்துனார்னா, அந்த குரு கிட்டயே மீண்டும் வந்து சேருவாங்க அவங்க. அதே நான் தான் குரு அப்படின்னு ஒரு ஈகோல நான் இருந்தேன்னா, யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க. இந்த குருக்கு அங்க வேல்யூவே இல்ல. ஒரு வேல்யூவும் கிடையாது. 0 நான். அப்போ இந்த குரு என்பவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ எல்லா இடத்துக்கும் போய் எல்லா குருமாரையும் பார்த்துட்டு வா. இல்ல நீ அங்கேயே கூட இரு. நீ எங்க இருந்தாலும் உனக்கு ஞானம் கிடைக்குதா? அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றவர் தாங்க குரு.
அந்த குருவை பற்றிக்கொள்ளுங்க. அந்த குருவை பற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா, "வேணாம் போ, போ, போ" அப்படின்னு சொல்றாருன்னா, அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதே "இல்ல, இல்ல எனக்கு எல்லாம் தெரியும். என் கூட தான் நீ இருக்கணும். நீ என் கூடயே இருந்து எல்லாம் பண்ணுன்னு" சொல்றவர் குரு கிடையவே கிடையாது. அவரு குருக்கு தகுதியும் இல்ல அவருக்கு. ஏன்னா, பல பேர் குருமார்களா இருப்பாங்க. ஏன்னா, நாம பல லட்ச பிறவி எடுத்துட்டு வந்திருக்கோம். 84 லட்ச பிறவி எடுத்திருக்கோம். அந்த 84 லட்ச பிறவியில எத்தன குருவ நாம பார்த்து சந்திச்சுட்டு வந்திருப்போம். இது கடைசி பிறவியா இருந்ததுன்னா, இதான் லாஸ்ட் பர்த்தா இருந்தா, அந்த குரு ஸ்டாண்டர்டா நிப்பாரு. ஆனா, அந்த குருக்குள்ள 1000 ஆத்மாக்கள் உள்ள இருக்கும். 1000 குருமார்கள் இருப்பாங்க. அந்த குரு சாந்தமா, சைலன்ட்டா இருப்பாரு. "நீ எங்க போனாலும் நீ வந்துருவ காஞ்சனாம்மா. நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்றவர் தான் குரு. அதனால குரு என்பவர் இப்படித்தான் இருக்கணும். இவரை பற்றிக் கொள்ளுங்க. சும்மா நானும் குரு, நானும் குருன்னு சொல்லிட்டு, உங்கள விடாம உங்கள பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, அவரு குரு கிடையவே கிடையாது. குருவ பற்றிக் கொள்ளுங்க. எப்படி இந்த குரு சிஷ்யனோட உறவு இருக்கணும்? ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருக்கணும். அதேபோல கரடு முரடான பாதைகள குரு குடுத்தாலும் அத அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும். நீ எங்க போறியோன்னு அந்த குருகிட்ட சொல்லணும். நான் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு குருவே! நான் அங்க போயிட்டு வரட்டுமா? இந்த பாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அந்த குரு டக்குன்னு என்ன பண்ணணும்? உடனே யோசிக்காம நீ போயிட்டு வா. நல்லா இரு. எங்க இருந்தாலும் நல்லா இரு. அப்படின்னு சொல்றவர் தான் குரு. அத விட்டுட்டு, நீ என் கூட தான் இருக்கணும். நான் உன் கூட தான் டிராவல் பண்ணணும்னு சொல்றவர் குரு கிடையாது. அவரு வந்து குரு லிஸ்ட்லயே கிடையாது. ஏன்னா, சிஷ்யருக்கு வந்து தேடல் அதிகமா இருக்கும். சிஷ்யர் ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு. ஏன்னா, அவருக்கு தேடல்ல இருக்கிறதுனால தானே ஒரு குரு கிட்ட வராரு. அப்போ அவர் தேடல், தேடல், தேடல் போய் தான் கடைசியா அடடா! இந்த குருவ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! அப்படின்னு உணர்ந்து வரதுக்கான தகுதிய குரு ஏற்படுத்தி குடுக்கணும். குரு விட்டு புடிக்கணும். சிஷ்யர விட்டு புடிச்சா, அந்த குரு மீண்டும் அவர்கிட்ட வந்து சேவை செய்வாரு. இத தான் பண்ணணும். ஆனா, இப்போ எப்படி இருக்குன்னா, பல குருமார்கள் "நீ என்கிட்ட தான் இருக்கணும். வித்தைய என்கிட்ட கத்துக்கோ. ஆனா நீ வெளில சொல்லாத. வித்தைய என்கிட்ட கத்துக்கோ, நீ வெளில சொல்லாதன்னா" அவர் குரு கிடையாதுங்க. வித்தைய என்கிட்ட கத்துக்கிட்டு நீ பல பேருக்கு குருவா இருன்னு சொல்றது தான் குரு. இப்போ நான் குருவா இருக்கேன்னா, எனக்கு எனக்கு மேல ஒரு சிஷ்யன் குருவா ஆயிட்டான்னா எனக்கு சந்தோஷம். நான் குருவா இருக்கணும்னு ஆசைப்படல. என் கூட இருக்கிறவன் குருவாயிட்டான்னா, அடடா! என்கிட்ட இந்த வித்தைய கத்துக்கிட்டு அவன் குருவாயிட்டானே! ரொம்ப சந்தோஷம். ஆனா வெளியில காட்ட மாட்டாரு குரு. அப்பவும் திட்டுவாரு. அப்பவும் சிஷ்யர திட்டுவாரு. "நீ சரியா பண்ணல. சரியா பண்ணு. இன்னும் சரியா பண்ணுன்னு" திட்டுவாரு. அவர் தான் குரு. அந்த அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல என் கூடயே இரு. நான் போற பாதைக்கெல்லாம் நீ பின்னாடி வா. நான் செய்யறதையே நீ செய்யின்னு சொல்றவரு குரு கிடையாது. குரு என்பவர் சிஷ்யர "நீ போய் எல்லா அனுபவங்களையும் அனுபவிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்றது தான் குருவுடைய வேலை. இதுல வந்து பாபா படத்துல ரஜினிகாந்த வந்து மேல போய் அவரு பாபாஜி வந்து என்ன பண்ணுவாரு, "கீழ போ உன்னோட பூலோக அனுபவத்த அனுபவிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்றாருல்ல, அவர் தான் உண்மையான குரு. அந்த மாரி குருமார்களை நாடுங்க. இப்ப இருக்கிற குருலாம் ஓப்பனா சொல்ல போனோம்னா, இப்ப இருக்கிற குருவெல்லாம் வந்து, "என் கூடயே இரு, என்ன மட்டும் பாரு, எனக்கு மட்டும் நீ உதவி செய், எனக்கு மட்டும் நீ சேவை செய்யுன்னு" சொல்ற குருமார்கள் தான் இப்ப நெறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த மாரி குருமார்கள் குரு கிடையாது. நீங்க சிஷ்யரா இருக்கிறீங்க அப்படின்னா, பல இடத்த தேடுங்க. தேடல்ல போங்க. நீங்க ஒரு குருவா மாறுங்க. அதுதான் உங்களுக்கு வலிமை குடுக்கும்.